வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது வார பலன்கள். 5ஆம் தேதி அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை 11ஆம் தேதி வரையில் உள்ள வாரத்தின் பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான குரு 7ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சுபகாரியங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை, குழந்தைகள்னால் வரக்கூடிய சௌக்கியங்கள், இதெல்லாம் நல்லா இருக்கு, எந்த குறையும் இல்லை. ஆனால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது 3ல் இருக்கிற ராகு ஒரு விதத்தில் நல்லது. என்ன காரணம்னா, உங்களுடைய செயல் திறனை அதிகரிப்பார், மனசில் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், தோல்வியை கண்டு தூள மாட்டீர்கள், அப்போது நல்ல ஆரோக்கியமான மைண்ட். ஆனால் 4ல் இருக்கக்கூடிய சனி என்ன ஒரு இம்சைன்னா, அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அப்போ வேலை பார்க்குற இடத்துல, 10ஆம் இடத்தை பார்த்தா வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத தொல்லைகள் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் எவனோ வந்து உங்களை தொல்லை பண்ணிகிட்டே தான் இருப்பான். இரிட்டேஷன்றது ஒரு சைடில் நடந்துட்டுருக்கும். அது நமக்கு என்ன கேன்னா, இவனுக்கு வேறு வேலையே இல்லையா, இந்த அங்கேருந்து ரொம்ப முடையாக வந்து என்கிட்ட இந்த கேள்வி கேட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இரிட்டேஷன் வரத்தான் செய்யும். அது சனி, அர்த்தாஷ்டம சனின்னு பேர், அதில் வரக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி நல்ல சுகமாக இருக்கும் எல்லாமே. நம்ம வழக்கமாக ஒரு டூர் போவீங்க, நல்லபடியாக போவீங்க. ஆனால் போகிற நேரத்தில் என்ன பண்ணோம், ஏதாவது கார் மக்கர் பண்ணோம், சரி அதில் ஒரு மாதிரி பண்ணி போகிறீங்க. கரெக்டாக நம்ம ஒரு ஹோட்டலில் போய் ரூம் எடுக்கும்போது, அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல், எல்லா ரூம்ஸும் நல்லா இருக்குது, ஒரே ஒரு ரூம் மட்டும் பாத்ரூம் ஒழுகும், எதாவது பிரச்சனை இருக்கும், அந்த ரூமை நம்ம தருவோம். இந்த மாதிரி சில இரிட்டேஷன்ஸை பற்றி தான் பேசுகிறது இந்த வாரம். மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, நல்லபடியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் இரிட்டேஷன் பிகாஸ் ஆஃப் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால், இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் பல நன்மைகள். அப்போது கவுண்ட் ஆன் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது மாதிரி நல்லதை பற்றி அதிகமாக சிந்திங்கள், அவ்வளோதான் செய்ய முடியும். ஒரு சைடில் கொஞ்சம் கொஞ்சம் தொல்லை. எப்படி இந்த மழை காலத்தில் நல்ல அருமையான வீட்டில் ஒரு ட்ரிப் ஆகிற மாதிரி தான், அது ஒரு பக்கத்தில் ஒரு ட்ரிப்பாகும், இரிட்டேஷன் தான். ஆனால் வீடு நல்ல வீடு, நல்ல ஏரியா, அதை தான் சந்தோஷப்படணும். ஸோ இது போல் ஒரு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இது இருக்குது. ஆனால் நல்ல வாரம், முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம், அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.